செட்லாம் வைக்கிறாங்க. பேகு அதில் வைக்கும். ஆமாம், பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நிறையா. சின்ன பசங்க வாங்கிச்சு. இதெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் நேரம் ஆகணும். நேரம் ஆனால் நிறைய கூட்டம் வரும். நீ வீடியோவே எடுக்க முடியாது. ஆமாம், இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால எடுத்துடுறேன். இன்னும் நைட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நிறைய கூட்டம் இருக்கும். நிறைய வெளிச்சமும் அதிகமாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஆமாம், பாருங்கள். ஃபுல் சண்டே வரட்டே உங்கள்கிட்ட கட்ட இன்னும் பாதி அளவு தான் எடுத்துருக்கேன். அது கூட்டம் கம்மியாக இருக்கிற இடம் தான். அவங்க கூட்டம் நிறையா இருந்தால் எடுக்கவே முடியாது. அதுவும் தீபாவளி டைம்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தீபாவளி டைம்லாம் செம்மையாக கூட்டம். கால் வைக்கவே இடம் இருக்காது. நிறைய பேர் சண்டே மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா அந்த டைமில் லீவு, அதே சமயத்தில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாரி வருவாங்க. பாண்டிச்சேரியில் முக்கால்வாசி சண்டே மார்க்கெட்டு, பீச்சு, அப்புறம் மணவுள்ள விநாயகர் கோவில் ராட்டினம்ல அந்த கோவில், இதுதான் அவங்க வந்து மெயின் பண்ணுவாங்களே. பாண்டிச்சேரினாலே இதுதான் மெயின் பிக்சர் தான். ஆமாம், பழைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. பேக்ஸ் பாருங்க. சண்டே மார்க்கெட்னால் பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட் தான். பீச்சு சண்டே மார்க்கெட் தான் பொழுதுபோக்கு இங்கே மெயினாக. தமிழ்நாடை விட பாண்டிச்சேரி செம்மையாக இருக்கும். ஆமாம், அது பெரிய ஒரு சின்னவராக இருந்தாலும் செம்மையாக எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும். சண்டே வந்தீங்கன்னா சூப்பராக சண்டே மார்க்கெட் வந்துடலாம். ஆமாம், சண்டேயில் மட்டும்தான். ஓகேவா? எத்தனை நேரம் படிச்சுன்னு தெரில. ஆனால் நான் அதிகமாக நேரம் தான் எடுக்கிறேன். அந்த பக்கம் காமிச்சு இப்போ இந்த பக்கம் காமிக்கிறேன். 2 பக்கம் போடுவாங்க. காந்தி வீதியில் இது பண்ணுவாங்க. ஆமாம், காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட். மோகல் கடையெல்லாம் நிறையா ஒரு வலையெல்லாம் போடுறாங்க. சட்டெல்லாம் இருக்கிறாங்க. காய் வாங்கி கடையில் வைக்கிறோம். இது வந்து சண்டே மார்க்கெட்டுக்காக ஸ்பெஷல். ஆமாம், ஓகே, பாய்.